வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கப் ஃபுல்லாக கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் புளி, துவரம்பருப்பு, கருப்புளுந்து, மிளகு, உடச்சக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ முதல்ல துவரம்பருப்பு ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற விடணும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, அது ஒரு கப் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு கலர் டர்ன் ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பவுலுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு ஒரு கப்பு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த அளவுக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு, அது ஒரு கப்பு, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு தோல் எடுத்த உளுந்து 1/2 கப்பு, தோலோடு இருக்கிற உளுந்து 1/2 கப்பு, இது ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவில் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிடணும். இப்போ தோலோடு இருக்கிற உளுந்தையும் எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். இது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எந்த கப் அளவில் நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணமோ அதே கப் அளவில் ஒரு கப்பு பூண்டு தோல் உரிக்காமல் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு ஒரு 30லேருந்து 40 வரமிளகாய் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் பவுலில் ஆட் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதையும் பேனில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். இதையும் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். புளியை மட்டும்தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும், மற்றதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பேட்சாக அரைச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கருவேப்பிலையை மட்டும் போட்டு அது கூட கொஞ்சம் பருப்பையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அது கூட 2 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது கூடவே இன்னும் மிச்சம் இருக்கிற மற்ற பருப்பையும் எடுத்து ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சிடலாம். இதில் ஆட் பண்ணுற உப்பு, சுகர், புளி, இது மூணும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக அரைச்சி எடுத்து ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இட்லி பொடியை நல்லெண்ணெயோடு சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கப்பில் ஒரு 4 பல்லு பூண்டு, அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், முதல்ல இந்த 4 பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி இதையும் இந்த கப் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா
இந்த மாதிரி பொடியை சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொடியாகவும் சரி இல்லை டிஃபனாக ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாமே 1 ஹவரில் உங்கள் வீடு தேடி வீட்டுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.